வெல்கம் மக்களே. இப்போ மிஸ்டர் சந்திரன் என்ன மீன் வெட்டிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் இது. இப்போ தான் கடல்லேருந்து நேராக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ் மீட்டு. அங்கே பாருங்க, கட் பண்ணுறாரு. எவ்வளோ அழகாக கொண்டு வருது பாருங்க. மீனோட ஸ்லைஸை பாருங்கள், ஷேப்பை பாருங்கள். ஃபிஷ்ஷெல்லாம் இப்படி தாங்க இருக்கணும். வஞ்சரம் ஃபிஷ்னால் இதுதான்ற மாதிரி அழகான துண்டு, அப்படியே அல்வா துண்டு மாதிரி அழகாக டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணிக்கிட்டே இருக்கார் பாருங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் இந்த மாதிரியான துண்டுலாம் விழுங்க. மீன் கட் பண்ண பாருங்களேன், சென்டர் இருக்குல்ல முள்ளுலேருந்து எப்படி ரத்தம் வருதுன்னு பாருங்களேன். அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் குழம்புக்குங்க. இந்த துண்டுலாம் குழம்புல போடுறதுக்கான துண்டு. முன்னாடி ஸ்லைசஸ் மட்டும்தாங்க வறுக்க முடியும். இதெல்லாம் குழம்புல போட்டால் தான் அருமையாக இருக்கும். குழம்பு பீஸ் சொன்னீங்களே, ஆமாம், இது போட்டா அப்படியா? அப்போ ஸ்லீவ்ஸ் போடுறேன். அது போட்டு இதில் போடு குழம்புக்கு. இதுலையா? அது போடுறோம் தான். இது ஸ்லீவ்ஸ் போடுறேன். வாங்கிட்டு தான் குழம்பு போட்டுருக்காப்ல. அது ரெண்டு தான் போட்டுருக்காப்ல. இந்த பீசஸ் எல்லாமே கூட குழம்புக்கு தான் போடுறாங்க. இதுக்கப்புறம் தலை வெட்டுவார். அந்த தலை மட்டும் தனியாக குழம்பு வச்சிங்கன்னா இன்னமும் அருமையாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் மீன். வஞ்சரத்தோட விலைலாம் ஹெவியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த மாரி மீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பியாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அங்கே பாருங்கள், தலையில் இருந்து அந்த பூனார் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். அதுதாங்க ஃப்ரெஷ்ஷுக்கான அர்த்தமே. பயங்கரமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, வெட்டி முடிச்சுட்டாருங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.